நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கண்களை மூடி தேவனை நோக்கி, ஒரு விசை நம்மை படைத்த தேவனை நோக்கி, எந்நாள் வரைக்கும் நம்மளை சுகபத்திரமாக பாதுகாத்த, எந்த விதமான தீங்கும் நம்மை அணுகாதபடிக்கு, பலவிதமான ஆபத்துகளிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் நிந்தனையிலிருந்தும் நம்மை விடுவித்து காத்து வந்த நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு விசை இப்பொழுதும் வானத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கப் போகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்று கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் என்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் சொன்ன காரியம், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. அவரை தவிர வேறு தெய்வம் நமக்கு கிடையாது. அவர் மாத்திரம்தான் தெய்வம். அவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, என்னை கண்ணோக்கி பாரும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பாரும். என்னுடைய வியாகுலத்தை கண்ணோக்கி பாரும். என்னுடைய நிந்தனையை கண்ணோக்கி பாரும். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் 3:1 சொன்ன வார்த்தையின்படி, எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே, படைப்பின் காரணனே, கூரை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமாப்பா, எங்களை கண்ணோக்கி பார்த்தரலும். இப்பொழுதும் நாங்களும் கேட்கப் போகிறோமுடைய வார்த்தையின்படி அதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 91ஆம் சங்கீதம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த 91ஆம் சங்கீதமும் 23ஆம் சங்கீதமும் 1ஆம் சங்கீதமும் 92ஆம் சங்கீதமும் இன்றியமையாத ஒரு பங்கை ஆட்சி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், சிறு பிள்ளையாக நாம் இருக்கும்போதும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம் கர்த்தருக்குள் வளர ஆரம்பிக்கும் போதும் சரி, ஆலயத்தில் ஓய்வு நாளில் இருக்கக்கூடிய ஆராதனைகளில் நாம் பங்கு கொள்ளும் போதும் சரி, இந்த சங்கீதங்களை கடந்து தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் நாம் தொடங்கி இருக்கிறோம். இன்றும்
நாம் தியானிக்கக்கூடிய இந்த சங்கீதம் 91 பலவிதமான சாட்சியின் காரியங்கள் காணப்படுகிறது. கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதனை காப்பாற்றுகிறார் என்றும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவனை எந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கிறார் என்றும் இந்த சங்கீதத்தை அநேக முறை நாம் படித்திருக்கலாம். ஒருவேளை இதை நாம் தியானித்திருக்கலாம், இதை எளிதாக நாம் கடந்தும் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்று சொல்லக்கூடிய காரியம் என்ன என்பதையும் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தை பார்ப்பதற்கு முன்பதாக வேதத்தில் அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகள் காணப்பட்டாலும், அநேக வாக்குத்தத்த வார்த்தைகள் காணப்பட்டாலும், எல்லா வாக்குத்தத்த வார்த்தைகளும் எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பொருந்தாமல் போகலாம். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையானது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக வேதத்தில் காணப்படுகிறது. நான் சொல்லக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, வேதத்திலிருந்து நம்முடைய வாக்குத்தத்தங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது எல்லோருக்கும் சொல்லப்பட்டதா என்றால் அப்படி சொல்லப்படவில்லை. அநேகமான கோத்திரங்களுக்கும் அநேகமான தேவ மனிதர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதினால் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறுகிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கும் பொருந்துகிறது. ஆனாலும் ஒரு வார்த்தையானது நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், தாவீது ராஜாவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பின்பகுதி. இந்த வார்த்தையை கிறிஸ்து நமக்கு கொடுத்த தைரியத்தோடு எல்லாரும் சொல்ல முடியும். அநேக விதமான வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தைகளாக காணப்பட்டாலும் சரி, நாம் ஒருவேளை அந்த வார்த்தைகளை நாம் படிக்கும்போதும் உள்வாங்கும் போதும் இந்த வார்த்தைக்கும் இந்த ஆசீர்வாதத்திற்கும் இந்த வாக்குத்தத்தத்திற்கும் நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்தறிவோம். ஆனால் இந்த வார்த்தையானது ஒரு பாவியான மனுஷனும் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். தேவனிடத்தில் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெறப்போகிற எந்த ஜனமாக இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்வதற்கு நாம் அனைவருக்கும் தைரியம் உண்டு. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் பின்பகுதியை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. நாம் இந்த வார்த்தையை தேவனுடைய சமூகத்தில் எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம். நாம் பாவியாக இருக்கலாம், நாம் செய்யாத பாவங்கள் இல்லாமல் இருக்கலாம், அக்கிரமங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் தேவன் இந்நாள் வரைக்கும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படி கிருபையினால் பாதுகாத்து கொண்டு வந்த தேவனை நோக்கி நாம் இந்த வார்த்தையை தைரியமாக சொல்லலாம். என்ன சொல்லலாம் பாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். நம்முடைய உள்ளான நிலையை உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும். கர்த்தாவே, நான் எம்மாத்திரம். நான் செய்யாத பாவம் கிடையாது, நான் செய்யாத அக்கிரமம் கிடையாது, நான் செய்யாத நிந்தனை கிடையாது, போராட்டம் கிடையாது. ஆனாலும் என்னை இந்நாள் வரைக்கும் இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் அப்பா. என் வீடு எம்மாத்திரம். நீர் என் மேல் வைத்த கிருபைக்கு நான் தகுதியானவனா என்று பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தில் ஒரு ஆசீர்வாதமான காரியங்களும் ஒரு சாட்சியின் காரியங்களும் ஒரு உயர்வான காரியங்களும் காணப்படுகிறது. இந்த சங்கீதமானது மோசேயினுடைய ஜெபத்திற்கு அடுத்ததாக எழுதப்பட்டபடியால் வேத ஆராய்ச்சி வல்லுநர்கள் இது மோசேயினுடைய ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி சென்ற போதிலும் பலவிதமான போராட்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள், பலவிதமான அற்புதங்கள், அடையாளங்கள், எல்லா சூழ்நிலைகளும் கடந்து வந்த
அந்த மோசே செய்த ஜெபத்திற்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த காரியம், அவர்கள் பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனிடத்தில் கண்டு கொண்டதினால் இந்த வார்த்தை எழுதியிருக்கக்கூடும் என்று வேத ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த வார்த்தையானது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்மை பாதுகாப்பதற்கு உன்னதமான தேவன் இருக்கிறார் என்றும், அவருடைய மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய நிழலில் தங்கி அவனுக்கு எந்த விதமான தீங்கும் பிரச்சனையும் வராது என்பதை ஒரு சாட்சியாக ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு புறப்பட்டு வந்த போதிலும், கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பதாக எகிப்து தேசத்தில் இருந்தபோது அவர்களை போக விடாதபடிக்கு பார்வோன் ராஜாவின் இடத்தில் அநேக தடைகள் ஏற்பட்ட போதிலும், பலவிதமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் யார் என்பதை நிரூபித்து காட்டினார். அவர்களுக்குள் வாதை நோய் வந்தது, கொள்ளை நோய் வந்தது, தலைப்பிள்ளை சங்காரம் வந்தது, இரத்தம், தண்ணீர் முழுவதும் இரத்தமாக மாறியது, தேளினாலும் வெட்டுக்கிளினாலும் தவளையினாலும் தேசம் நிறைந்திருந்தது. அப்படிப்பட்ட அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யக்கூடிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவரின் மறைவு என்றால் என்ன? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய மறைவில் நாம் இருக்கிறோம் என்றால், நாம் கிழக்கே பார்த்து நின்றாலும் சரி, மேற்கே பார்த்து நின்றாலும் சரி, தெற்கு பார்த்து நின்றாலும் சரி, வடக்கு பார்த்து நின்றாலும் சரி, அவருடைய நிழல் நம்மை எல்லா திசைகளிலும் பாதுகாக்கும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பூமியின் மண்ணை மரக்காலினாலே அடக்கி வானத்தை ஜானளவாய் பிரமாணிக்கிற தேவன். பர்வதங்களை தராசினாலும் மலை குன்றுகளை துலாக்கோளாலும் நிறுத்து போடுகிற தேவன். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலில் ஒருத்தன் இருக்கும்போது எவ்வித பிரச்சனையும் அண்டாது, எவ்வித துன்பமும் அண்டாது, எவ்வித போராட்டமும் அண்டாது. அதனால் தான் நாம் எப்போதும் தேவனிடத்தில் சொல்லக்கூடிய காரியம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தாவே, உம்முடைய நிழலில் நான் தங்க வேண்டும். சர்வ வல்லவரே, உம்முடைய நிழலில் நான் தங்க வேண்டும். உன்னதமானவரே, உம்முடைய மறைவில் நான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது நமக்காக வேண்டுதல் செய்தார். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் வேண்டுதல் செய்த காரியம் என்னவென்றால், பூமியில் நான் இருக்கும்போது உம்முடைய நாமத்தை கொண்டு அவர்களை நான் காத்து கொண்டேன், தீங்கு அவர்களை அணுகாதபடிக்கு காத்து கொள்ளும் என்று நமக்காக வேண்டுதல் செய்தார். இந்த உலகம் பொல்லாங்கான் கையில் விடப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாப்பு நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் நாம் தப்பி தேவனுடைய சமூகத்தில் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் அவருடைய நிழலில் தங்கியிருக்க வேண்டும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 2வது வசனம் பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். எனக்கு ஆதாரம் நீர்தான், என்னுடைய கோட்டை நீர்தான், என்னுடைய தேவன் நீர்தான், என்னுடைய நம்பிக்கையும் நீர்தான் என்று நான் தேவனை நோக்கி சொல்லுவேன். ஏன் தேவனை நோக்கி சொல்ல வேண்டும் என்றால், அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் நினைத்து பார்த்தவர்களாக இந்நாள் வரைக்கும் நிலைநிற்க கிருபை கொடுத்த தேவனே, நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம், நான் உம்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதிருங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய நம்பிக்கையும் கிருபையும் யாரை குறித்து இருக்க வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தரை நோக்கியே இருக்க வேண்டும். அடுத்த காரியம் பாருங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், வேடனுடைய கண்ணிக்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை பொல்லாப்புக்கு 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 தப்புவிப்பா
பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது அவர்களுடைய வீட்டில் மாத்திரம் எந்த விதமான கொள்ளை நோயும் வரல, எந்த விதமான வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தேவன் உன்னை தப்புவிப்பார். அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை எதுவுமே வரல. ஏனென்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவரை குறித்து நான் இப்படி சொல்லுவேன் என்று சொல்லி 3வது வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவர் உன்னை, எனக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கக்கூடிய தேவன், அவர் உன்னை இவ்விதமாக ஆசீர்வதிப்பார், இவ்விதமாக பாதுகாப்பார் என்று அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு எப்போதும் துணை நிற்பார் என்கின்ற ஊழிய வசனம், கர்த்தரை பறைசாற்றுகிற வசனமாக இந்த வசனம் மாறுகிறது. 4வது வசனம் பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். எப்போ உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அவருடைய செட்டையின் கீழே நீ வந்துட்ட அப்படின்னா, உனக்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். கேடகம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கேடகமாக இருக்கும், ஒரு அரணாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் மாத்திரம்தான் ஒருவனை விடுதலையாக்க முடியும், சத்தியம் மாத்திரம்தான் ஒருவனை பாதுகாக்க முடியும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரலாம், அந்த பிரச்சனை வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், எது வந்தாலும் சரி, நீ அமைதியாக உட்கார்ந்து தேவன் உனக்கு விரோதமாக எழும்பின ஜனங்களுக்கு என்ன ஆகுது என்பதை நீ உட்கார்ந்து பார்ப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவஜனமே, அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன். அவர் நம்மோடு இருந்த காரணத்தினால் மாத்திரம்தான் இந்நாள் வரைக்கும் நாம் நிலை இருக்கிறோம். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நான் மட்டுமல்லப்பா, என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம். நான் பாவம் செய்கிறேன், அவர்களும் பாவம் செய்கிறார்கள். என் நிமித்தம் அவர்களை நீர் மன்னித்தீர், அவர்கள் நிமித்தம் என்னை நீர் மன்னித்தீர். உம்முடைய கிருபை பெரிதான கிருபை என்று சொல்லுகிறான். 9ஆம் வசனம் பாருங்க, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எப்போ உனக்கு இந்தந்த காரியங்கள் எல்லாம் நான் தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடைசியில் சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க, 14ஆம் வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான காரியம்? இந்த உலகத்தில் பொண்ணு, பொருள், ஐஸ்வர்யம் எதுவும் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய அடைக்கலமும் இருந்தால் போதும், மற்ற எல்லா காரியம் வந்துடும். ஹை செக்யூரிட்டியில் கொண்டு போய் தேவன் நம்ம வைத்து விடுவார். யாரும் நம்மை அணுக முடியாது. ஒருவேளை யாரேனும் நம்மை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பெர்மிஷன் வாங்கிட்டு, கர்த்தாவே உம்முடைய பிள்ளையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்டே வரணும். ஆண்டவர் சொல்வார், எதுக்குப்பா என் பிள்ளையை நீ பார்க்கணும்? எதுக்காக? என்ன பிரச்சனை சொல்லு, என் பிள்ளைக்காக நான் இருக்கிறேன். அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளித்து அவனை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைப்பதற்கு நான் இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவன் இப்பொழுது என்னுடைய உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறான். அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த தேவன் நான். என்னை மீறி யாரும் எதுவும் என் பிள்ளையை செய்ய முடியாது என்று கர்த்தர் நமக்கு முன்பாக சொல்வார்.
அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாயிருக்கும். கடைசியாக பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எப்போ இவன் தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி யாரெல்லாம் உன்னை சிறுமைப்படுத்தினாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது உன்னை நான் கனப்படுத்துவேன். மனுஷர் உன்னை கனப்படுத்த மாட்டார்கள். ஒருவேளை மனுஷர் உன்னை கனப்படுத்தினால் அது 1 நாள் 2 நாள் 1 வாரம் மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், பூமியில் இருக்கக்கூடிய சகல உயிரினங்களை உண்டாக்கின தேவனாகிய நான் உன்னை கனப்படுத்தும் போது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கனம் உனக்கு கிடைக்கும். எல்லோரும் உன்னை வந்து வணங்குவார்கள். எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையில் அவருடைய சகோதரர்கள் வந்து அவனை வணங்கி அவனுக்கு முன்பதாக தாழ விழுந்து அவனை பணிந்து குனிந்து அவனை வணங்கினார்களோ அதே போல தேவன் உன்னை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசி வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். முதலாவது வசனத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று ஆரம்பித்த வசனம் ஒரு மனுஷன் அதுக்கடுத்து சாட்சி கொடுத்ததாக மாறியது. கடைசியில் தேவனாகிய கர்த்தர் முடிக்கிறார். நாம் எந்த செயலை ஆரம்பித்தாலும் சரி, தேவனை முன்னிறுத்தோமானால் ஆண்டவர் சொல்வார், நீ பேசாமல் இருப்பா, உனக்காக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. முதல் 2 வசனத்தில் ஒரு மனுஷன் சொன்னான். 3, 4, 5, 6, 7 வசனங்கள் 9 வரைக்கும் என்ன நடந்துச்சு பாருங்கள். அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் இன்னொருவன் சாட்சி கொடுத்தான். கடைசி ஆண்டவர் 14ஆம் வசனத்திலிருந்து, எப்பா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால, நீ என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறதுனால, நீ என்னை நோக்கி கூப்பிட்றதுனால உனக்கு நான் என்ன செய்வேன் பாருங்கள், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்கிறார். அவர்தான் முடிக்கப் போகிறார். கனத்தினாலும் ரட்சிப்பினாலும் நம்மை தூக்கி நிறுத்துவார். தேவரீர் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடும் எம்மாத்திரம். இந்த 91ஆம் சங்கீதத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதை தாண்டி ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வராது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இப்போது இல்லை. ஏனென்று சொன்னால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் நாம் இருக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்கி இருக்கிறோம். அவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன்.